ஜனவரியிலேயே வெயில் சம்மரில் காயிற மாதிரி அப்படி காஞ்சிட்ருக்குங்க. மாடி தோட்டத்தில் இருக்கிற செடிகள்லாம் பாதுகாக்கிறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நிறைய செடிகள் காஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் இப்போ கீரைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பாக சூப்பராகவே வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை நிறையவே இருக்குது, அதை அறுவடை பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஸ்பெஷலாக நான் என்ன கேர் எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யம், அப்புறம் பழ அம்மியிலும் மோர் கரைசல், இது தாங்க நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். பூச்சி தாக்குதல்லாம் எதுவுமே இல்லாமல் இதுலேயே நல்லாவே வளருது. அப்புறம் தக்காளி கொஞ்சம் இருக்குங்க, அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். தக்காளியோட சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. இது ஒரு முறை காய்ச்சிட்டு அப்படியே நின்று போச்சு. மறுபடியும் பூவும் வைக்கலை, காயும் வைக்கலைங்க. இருக்கிறது மட்டும்தான் அறுவடைக்கு அப்படியே இருக்குது. அவரைக்காய் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இதுவுமே கடைசின்னு நினைக்கிறேன். புதினா பேக்கில் சாமந்திலாம் நட்டுட்டேன். சாமந்தி செடி பெருசாகிடுச்சு, அதனால் புதினா எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேங்க. பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லை, அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் ஒன்று விதைக்கு விட்டுருந்தேன், அதையுமே எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி மாடி தோட்டத்தில் நம்மளுடைய அறுவடை இவ்வளோ தான். புதுசாக மாடி தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க கீரை போடுங்க, இந்த சம்மருக்கு நல்லாவே வரும்.